இந்தியன் கிரிக்கெட் டீம்ல வேர்ல்ட் கப் அடிக்கிறது அப்படின்றது ஒரு சாதாரணமான விஷயம் கிடையாது. இந்த டீம் வந்து வேர்ல்ட் கப்புக்கு ஒவ்வொரு வாட்டி வந்து போவாங்க, போயிட்டு செமிஃபைனல் ஃபைனல்ல வந்து சோக் ஆகிக்கிட்டு வர்றதே வழக்கமா இருந்துட்டு இருந்தது. எப்போதுல இருந்துன்னா கிரிக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து கூட வந்து சொல்லலாம். 1983 வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்பை இந்தியா வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து 2007 வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் 2011, அதுக்கப்புறம் 2013 சாம்பியன்ஸ் டிராபி. அவ்வளவுதான். அந்த 4 உலக கோப்பையை மட்டும்தான் வந்து இந்தியா வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து ஆஸ்திரேலியா தான் வந்து கிரிக்கெட்டே ரூல் பண்ற மாதிரி நாங்க தான் அதிக வேர்ல்ட் கப் வச்சிருக்கோம் அப்படின்னு வந்து கெத்தா வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கெல்லாம் கூடிய சீக்கிரத்துல வந்து முற்றுப்புள்ளி வைக்க போறாங்க. இந்தியா 2வது T20 உலக கோப்பையை வின் பண்ணியிருக்காங்க. நாம அதை பத்தி தான் இந்த வீடியோல வந்து பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவான், நான் உங்க குணமூர்த்தி. T20 வேர்ல்ட் கப்பை நம்ம ஒரு வழியா வந்து வின் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 17 வருஷம் கழிச்சு T20 வேர்ல்ட் கப்பை மறுபடியும் 2வது முறையா வந்து வின் பண்ணியிருக்கோம். 2 முறை வந்து எந்தெந்த டீம் T20 வேர்ல்ட் கப்பை வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா வெஸ்ட் இண்டீஸ் டீம், இங்கிலாந்து டீம். அதுக்கப்புறம் நம்ம தான் வந்து 2வது முறையா வந்து இந்த T20 வேர்ல்ட் கப்பை வின் பண்ணியிருக்கிறோம். கிட்டத்தட்ட 2013 ஒரு சாம்பியன்ஸ் டிராபியை வின் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா செமிஃபைனல், ஃபைனல், பல வேர்ல்டு கப்ல செஸ் சாம்பியன்ஷிப்லயும் சரி, 50 வேர்ல்டு கப்லயுமே சரி, T20 வேர்ல்டு கப்லயுமே சரி ஃபைனல் போனோம், செமிஃபைனல் போனோம். ஆனா வந்து கோப்பையை வெல்லவே வந்து தவறிட்டோம். அதெல்லாம் வந்து வின் பண்ணியிருந்தோம்னா இந்த ஆஸ்திரேலியன்லாம் ஒருத்தன் ஆளா அவனெல்லாம் விட நம்ம வேற லெவல்ல வந்து கிரிக்கெட்டையும் ரூல் பண்ணிட்டு இருப்போம். உண்மையான ஒரு கிரிக்கெட்டர்ஸ்னா நம்ம தான் வந்து சொல்லிக்கிறோம். ஏன்னா வந்து ஒவ்வொரு வாட்டி ஃபைனல் போறோம், கோட்டையை விட்டுறோம். ஆனா ஏதோ ஒண்ணு அப்போ மிஸ் ஆகிட்டு இருந்தது. பட் ஆனா இந்த T20 வேர்ல்ட் கப்ல ஸ்குவாட்ல இருந்தும் சரி, எல்லாருமே சரி, எதுவுமே வந்து மிஸ் ஆகல. ஒவ்வொரு வாட்டி என்ன நடந்தது அப்படின்னா, ஏதாவது ஒரே ஒரு பிளேயர் மட்டும்தான் அந்த வேர்ல்டு கப்ல அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க. கண்டினியூஸா ஒரு லீக் மேட்ச்ல இருந்து சரி செமிஃபைனல் வரைக்கும் ஒரே பிளேயர் தான் அடிச்சிருந்தாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா ஒரே பிளேயர் தான் எல்லா மேட்சுமே வந்து அடிச்சுட்டு வந்தாங்க. பட் ஆனா இந்த T20 வேர்ல்ட் கப் அப்படி இல்லவே கிடையாது. ஒரு மேட்ச் ரோஹித் சர்மா அடிக்கிறாரு, இன்னொரு மேட்ச் வந்து ரோஹித் சர்மா அடிக்கல, சிவம் டுபே அடிக்கிறாரு, இன்னொரு மேட்ச் வந்து சிவம் டுபே அடிக்கல, சூரியகுமார் யாதவ் அடிக்கிறாரு. ஆனா கன்சிஸ்டன்சியா பவுலிங்ல மட்டுமே சூப்பரா வந்து பவுல் போட்டது ஜஸ்பிரீத் பும்ரா மட்டும்தான். இவர் கிட்டத்தட்ட 178 பால் போட்டிருக்கிறாரு இந்த T20 வேர்ல்ட் கப்ல. இந்த 178 பால்ல 121 ரன் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்கிறாரு. இவர் தான் வந்து இந்த T20 வேர்ல்ட் கப்போட தொடர் நாயகனா வந்து பலம் வராரு. அது மட்டும் இல்லாம இப்போ இந்தியா வந்து T20 வேர்ல்ட் கப்பை வின் பண்ணாங்கல்ல, அதுக்கு வந்து இந்தியன் BCCI சார்பா வந்து இந்தியன் கிரிக்கெட் டீமுக்கு வந்து 125 கோடி வந்து பரிசு தொகையை அறிவிச்சு கொடுக்க போறேன் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்கிறாரு ஜெய்ஷா. நேற்று டாஸ் வின் பண்ணாங்க. டாஸ் வின் பண்ணும் போதே சரி, இது வரைக்கும் T20 வேர்ல்ட் கப்பை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த டீம் வந்து அதிகமா ஃபைனல்ல டாஸ் வின் பண்றாங்களோ அவங்க தான் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரெக்கார்டு வந்து இந்த வருஷமும் வந்து தொடருமா அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வருஷமுமே தொடர்ந்துச்சு. எந்த டீம் டாஸ் வின் பண்ணுதோ அந்த டீம் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இது வரைக்குமே ஒரே ஒரு வாட்டி மட்டும் 2009 பாகிஸ்தான் வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் வந்து வேற எந்த டீமுமே வந்து டாஸ் வின் பண்ணாத டீம் வின் பண்ணதா வந்து சரித்திரமே வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாம இந்த T20 வேர்ல்ட் கப்ல அணியோட ஒற்றுமை தான் வந்து வெற்றிக்கு காரணம் அப்படின்னு வந்து நான் சொல்லுவேன். ஏன்னா ஒவ்வொரு மேட்சுமே வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பிளேயர்ஸ் வந்து ரன்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த ஃபைனல் நேற்று மேட்ச்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலி வந்து யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஃபைனல்ல தான் இவர் அடிப்பாரு அப்படின்ற மாதிரி ரோஹித் சர்மா சொல்லியிருந்தாரு. இவரோட ஃபார்மை பத்தி உங்களுக்கு தெரியாது, நீங்க ஃபைனல்ல பாருங்க கண்டிப்பா அடிப்பார் சொல்லி 76 ரன் கிட்ட அடிச்சாரு. ஆனா ரோஹித் சர்மா அடிக்கவே இல்லை, சூரியகுமார் யாதவ் அடிக்கவே இல்லை, ரிஷப் பண்ட் அடிக்கவே இல்லை. ஆனா அக்சார் பட்டேல் வந்து அடிச்சாப்புல. நேற்று சிவம் டுபே இறங்கி ஒரு 2-3 சிக்ஸ் அடிச்சாப்புல. ஆனா பவுலிங்ல வந்து சொல்லணும் அப்படின்னா ஜஸ்பிரீத் பும்ரா வேற லெவல்ல வந்து பவுலிங் போட்டாரு. அண்ட் தென் இந்த ஃபைனல் மேட்ச் தான் இருக்கிறதுலேயே வந்து ரொம்ப குரூஷியலான ஃபைனல் நான் சொல்லுவேன். ஏன்னா 2 டீமுமே வந்து சவுத் ஆப்பிரிக்காவும் சரி இந்தியாவும் சரி ஒரு மேட்ச் கூட தோக்கவே கிடையாது. இந்த லீக் ஸ்டேஜ்ல இருந்து இந்த ஃபைனல் வர வரைக்குமே சரி ஒரு மேட்ச் கூட எந்த டீம் கூடயும் தோக்கல. இந்த 177 ரன் 176 ரன் வந்து அடிச்சா வெற்றி என்ற இலக்கோட வந்து சவுத் ஆப்பிரிக்கா டீம் களத்துல இறங்குறாங்க. இறங்கின உடனே அதிரடியா அடிக்கிறாங்க. அவங்களுக்கும் 2 விக்கெட் விழுது. விழுந்ததுக்கு அப்புறம் ஒரு பக்கம் வந்து எல்லா இந்தியன் ரசிகர்களுக்குமே தோன்றுச்சு இந்தியா வந்து தோத்துரும் எப்படியோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஹென்ரி கிளாசனோட அடி வந்து அந்த மாதிரி இருந்தது, நல்லா அடிச்சுக்கிட்டே இருந்தாப்புல. அந்த நேரத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவுதான், கதை முடிஞ்சிருச்சு, இந்தியா தோத்துரும்னு நினைச்சோம். அங்கதான் வந்தாரு.
ஹார்திக் பாண்டியா தன்னோட பவுலிங்கால அவர் விக்கெட் எடுக்கிறாரு. அவரை எடுத்ததுக்கு அப்புறமும் டேவிட் மில்லர் களத்துல இருக்கும் பொழுது கடைசி ஒரு ஓவருக்கு கிட்டத்தட்ட 15 ரன் தேவைப்பட்டு, அந்த 15 ரன் தேவைப்படும் போது பால தூக்கிய வந்து 6 அடிப்பாப்புல டேவிட் மில்லர். அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்து சூரியகுமார் யாதவ் வந்து அந்த பந்தை வந்து தட்டி பிடிச்சி தூக்கி வெளியே போட்டு மறுபடியும் உள்ள ஓடி மறுபடியும் வெளியே வந்து அந்த பந்தை பிடிச்சது வந்து பந்து கிடையாது. அதுதான் வந்து இந்தியன் டீமுக்கு T20 வேர்ல்ட் கப்பை வந்து அங்கதான் வந்து பிடிச்சாரு. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சு போச்சு டேவிட் மில்லர் அவுட் ஆயிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து நமக்கு தான் வந்து கோப்பை அப்படின்றது உறுதியாயிடுச்சு. கிட்டத்தட்ட 17 வருஷம் கழிச்சு T20 வேர்ல்ட் கப்பை நம்ம விராட் கோலி கையிலையும் சரி, ரோஹித் சர்மா கையிலையும் சரி, இவங்க கையில ஒரு சீனியர் கேப்டன் தோனி இல்லாத பிறகு இவங்களால ஒரு உலகக்கோப்பை வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரசிகர்கள் வந்து ஏங்கிட்டு இருந்தாங்க, அவங்களும் ஏங்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, விராட் கோலி, ரோஹித் சர்மா, ரவீந்திர ஜடேஜா இவங்க 3 பேருமே T20 கிரிக்கெட் ஃபார்மட்ல இருந்து இந்த வேர்ல்டு கப்போட நாங்க ரிட்டையர் ஆகிட்டு இளைஞர்களுக்கு வழி விடுறோம் அப்படின்னு வந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க. இது வரவேற்கத்தக்க விஷயம் தான். இதுதான் வந்து முன்னாடியே தெரிஞ்சது T20 வேர்ல்ட் கப் இதுதான் வந்து இவங்களுக்கு கடைசியா இருக்கும். ஆனா ரோஹித் சர்மா, விராட் கோலிக்கு இதுதான் கடைசி T20 வேர்ல்ட் கப்பா இருக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு முன்னாடியே தெரியும். பட் ஆனா ரவீந்திர ஜடேஜாக்கு இது கடைசி T20 வேர்ல்ட் கப்பா இருக்கும் அப்படின்னு யாருமே வந்து எதிர்பார்க்கல. அவரும் வந்து சேர்ந்து நானும் வந்து T20 கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆகிறேன் அப்படின்றத சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் வந்து இவங்க T20 கிரிக்கெட் வந்து விளையாட மாட்டாங்க. ICC ODI அண்ட் தென் டெஸ்ட் மேட்ச் வந்து விளையாடுவாங்க. இதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. விராட் கோலி வந்து அடுத்து ஒரு கூடிய சீக்கிரத்துல இன்னொரு செஞ்சுரிஸ், ஒரு 23 செஞ்சுரிஸ்க்கு அதை அடிச்சு சச்சின் ரெக்கார்டை பீட் பண்ணிட்டாருன்னா அதை விட அவருக்கு வேற எந்த ஒரு பெருமையுமே வந்து கிடையாது. அதுவும் கூடிய சீக்கிரத்துல நடக்கும். அது மட்டும் இல்லாம நேத்து இந்திய அணி உலகக்கோப்பையை வின் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம்னா MSD தல தோனி வந்து இதை விட என்னோட பிறந்த நாளுக்கு, அவரோட பிறந்தநாள் ஜூலை 7 வருது, அது மட்டும் இல்லாம எத்தனை ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 7 ரன் வித்தியாசத்துல வின் பண்ணியிருக்கோம். இதையும் வந்து இன்டர்நெட்ல மீமா வந்து போட்டிருக்காங்க, தலை ஃபார் ரீசன் சொல்லிட்டு. என்னடா இது கதை, 7 ரன்ல வின் பண்ணா தலை ஃபார் ரீசனா? இன்ஸ்டால தல தோனி வந்து பதிவிட்டு இருக்கிறாரு, என்னோட பர்த்டேக்கு இதை விட பெரிய கிஃப்ட் வேற எதுவுமே கிடையாது, ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரௌடா இருக்கு உங்களை நினைச்சா அப்படின்ற மாதிரி வந்து தல தோனி வந்து நேற்று இன்ஸ்டால வந்து பதிவு போட்டிருந்தாரு. இந்தியன் டீம் எப்போ தாயகம் வருவாங்க அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா நாளைக்கு நைட்டு வந்து இந்தியன் கிரிக்கெட் டீம் வந்து இங்கே இந்தியாவுக்கு வந்துடுவாங்க. அது BCCI வந்து கொண்டாடுறதுக்கு தயாராக வந்து இருந்துகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த ரசிகர்களே நேற்று வந்து நம்ம கிரிக்கெட் டீமை வந்து செலிப்ரேட் பண்ணி நல்லா வந்து கொண்டாடினாங்க. இதுக்கப்புறம் 2026 T20 வேர்ல்ட் கப் நடக்கும். எங்கே நடக்க போகுது அப்படின்னா பாகிஸ்தானில் நடக்க போகுது. பட் ஆனால் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் வந்து பாகிஸ்தானில் நடக்குமா அப்படின்றது கொஞ்சம் கேள்விக்குறியான விஷயம் தான். அதை வந்து நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். பட் ஆனால் நம்ம கண்டிப்பாக விராட் கோலியை IPL மட்டும்தான் இனிமேல் பார்க்க முடியும். அண்ட் தென் 50 ஓவர் கிரிக்கெட்டில் பார்க்கலாம், அண்ட் டெஸ்ட்டில் பார்க்கலாம். T20 ஃபார்மெட்டில் பார்க்கவே முடியாது. ரொம்ப மிஸ் பண்ணுவோம். கண்டிப்பாக வந்து ரோஹித் சர்மாவையும் மிஸ் பண்ணுவோம், ரவீந்திர ஜடேஜாவையும் நாம் மிஸ் பண்ணுவோம். இதை விட உங்களுக்கு சிறந்த மெமரிஸ் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம மீண்டும் வந்து இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.